Question number 44 is identifying the errors and correcting it. So you have two tasks in this. One is that you want to identify which part has the error and you are going to correct it with the correct ones. And there are some exact errors which can be occurred in the following sentences. I am going to tell you what are the errors which can come in the sentences. Say for example article, singular, plural or concord like this. What are the errors we can expect in this question? I'll tell you when the video come. Let's watch in the video. And so question number 44 is error spotting. இப்பகுதியில 5 வாக்கியங்கள் பிழையுடன் கொடுக்கப்பட்டிருக்கும். மாணவர்கள் பிழையை நீக்கி திருத்தி எழுதணும். பொதுவா பிழைகள் எதெல்லாம் இருக்கலாம்னா ஆர்டிகல்ஸ், ப்ரிப்போசிஷன்ஸ், கன்கார்ட், டென்ஸ், அட்ஜெக்டிவ்ஸ், அட்வர்ப் போன்ற பகுதிகளில் கொடுத்திருப்பாங்க. அதனால இந்த எல்லா பகுதியும் நீங்க கரெக்டா படிச்சிட்டீங்கன்னா you can easily find out the errors. Errors may be committed in articles, preposition, tenses and question tagலையும் sometimes இருக்கும். இங்க பாருங்க, முதல்ல அப்படின்னு கொடுத்திருக்காங்க. h அப்படின்றது கான்சனன்ட் எழுத்து அப்படின்னாலும் ஆனா சவுண்ட் வந்து வால் சவுண்ட் வர்றதுனால we use an இங்க. அதுக்கடுத்து இந்த இடத்துல த கொடுத்திருக்கு. இதுக்கு எந்த ஆர்டிகலும் வராது, கோல்டு அப்படின்னு தான் ஸ்டார்ட் பண்ணும். அதுக்கடுத்து இங்க த கொடுக்கல. இங்க பாத்தீங்கன்னா it should have the first rank. And then sun rises, the sun rises in the east. So ரெண்டு இடத்துல வரணும். டைகர் அப்படின்ற இடத்துல the tiger அப்படின்னு வரணும். ஸோ இங்க is a MLA கொடுத்திருக்காங்க, பட் an வரணும். அகைன் HMTக்கு வந்த மாதிரி a சவுண்ட் வால் சவுண்ட்ன்றதுனால நைல் அப்படின்ற இடத்துல the நைல் அப்படின்னு வரணும். அண்ட் தென் she is a LIC கொடுத்திருக்காங்க, an LIC வரணும். the Pacific and the Veena. ஸோ ஆர்டிகல்ஸ்ல இப்படிலாம் மிஸ்டேக்ஸ் வரலாம். அப்படி ஸோ பாயிண்டர் ஆப்ஷன்ஸ் அப்படின்றப்ப எடிசன் வாஸ் பார்ன் அட் அப்படின்றது இருக்கு. இங்க வந்து இன் அமெரிக்கா இஸ் த ரைட் ஆன்சர். இன் எட்டயபுரம் அப்படின்றது தப்பு. இங்க பாரதி வாஸ் பார்ன் அட் எட்டயபுரம். ஹி லெஃப்ட் டு டெல்லி, ஹி லெஃப்ட் ஃபார் டெல்லி. ஃபார் டெல்லி தான் கரெக்ட். அண்ட் வில் பி ஹெல்ட் டு அப்படின்றது தே ஹவ் பீன் லிவிங் இன் த சேம் ஹவுஸ் சின்ஸ் அப்படின்றதுல சின்ஸ் வராது, ஃபார் அப்படின்னு வரணும். She goes to school by foot இல்ல on foot தான் கரெக்ட். accompanied with அப்படின்னு வரக்கூடாது, accompanied by அப்படின்றது கரெக்ட். angry against வந்தா தப்பு, angry with தான் கரெக்ட். benefit from பதிலா benefit by னு வரணும். bump against bump into னு வரணும். change of change with, married with married to, prefer than prefer to. preference அப்படின்னு வந்தாலே than வராது, to தான் வரணும். அண்ட் லெஃப்ட் டு அப்படின்றதுல லெஃப்ட் ஃபார்னு வரணும். மேட் இன்டு மேட் ஆஃப்னு வரணும். ஓகே, ஸோ தீஸ் ஆர் சம் ஆஃப் த ப்ரிப்போசிஷன் கரெக்ஷன்ஸ். அடுத்து டென்ஸ் பார்த்தீங்கன்னா வி ஆல் லிவிங் இன் இந்தியா. ஸோ லிவிங் இங்க வந்து வி லிவ் இன் இந்தியா தான் கரெக்ட். ஐ எம் ஹேவிங் அ ஃபாரின் பென் இல்ல ஐ ஹாவ் அ ஃபாரின் பென். தே ஹேஸ் அ ஹவுஸ் இல்ல தே ஹாவ் அ ஹவுஸ். ராம் ஹாவ் அ ஃபாரின் கார், ராம் ஹேஸ் அ ஃபாரின் கார். நெய்தர் யூ நார் ஷீ விசிட் த தாஜ். neither you nor she visits அப்படின்னு வரணும். neither nor வந்தாலும் third person singularக்கு. either I or he solve the problem இல்ல either or வந்தாலும் solves னு வரணும். neither they nor he like coffee இல்ல likes coffee. Ram as well as his friends attend இல்ல attends னு வரணும். Gopi with his friends have to meet இல்ல has to meet. So he is sleeping for 6 hours, he has been sleeping for 6 hours. So these are some examples of tenses. Question tag பொறுத்த அளவுக்கு I'm a poor man, amn't I? No, aren't I னு வரணும். Didn't Ravi இல்ல did he completed his assignment? Didn't he? Didn't Ravi பதிலா didn't he னு வரணும். Doesn't he? Balu seldom, seldomன்றது நெகட்டிவ்ல வந்ததுனால இங்க tag பாசிட்டிவ் தான் வரணும். Does he? I never traveled in an aeroplane. Did not I இல்ல never அப்படின்றது நெகட்டிவ்ன்றதுனால did I தான் கரெக்ட். everyone should practice well, shouldn't he? everyone அப்படின்றது நிறைய பேர், so they அப்படின்னு வரணும். shouldn't they? nobody should make noise, should he இல்ல should they அப்படின்னு வரணும். so I am not busy, are I இல்ல am I.
So some special categories, bread and butter makes wholesome food. Although Ravi studied well, but he failed. So இங்க பாத்தீங்கன்னா ரெண்டு conjunction யூஸ் பண்ணிருக்காங்க. Although, but இந்த மாதிரியும் conjunctionலயும் mistakes வரும். So இங்க although யூஸ் பண்ணா இங்க but தேவல். ஓகேங்களா? இந்த மாதிரி நிறைய examples இருக்கு. You can go through the examples and prepare well. So exemptions ஈஸியா கண்டுபிடிச்சலாம். So textual exercise ல இருந்து இங்க உங்களுக்கு கொஞ்சம் கொடுத்திருக்கேன். Rewrite the following sentences by rectifying the error. Would I have your autograph கிடையாது. இந்த இடத்துல பாத்தீங்கன்னா மாடல்ஸ்ல mistakes. Could I have? I can be 15 next April. No, I will be tenseல. Take an umbrella. It should rain later இல்ல. It may rain later. So இதுவும் வந்து மாடல்ஸ்ல. The magistrate ordered that he might pay the fine. The magistrate ordered that he should might பதிலா should pay the fine. Make me a cup of tea. Shall you? Shall you இல்ல will you? You may speak politely to the elders. You should speak. You will get your teeth cleaned at least once a year. You ought to. Will badala ought to. We could grow vegetables in our kitchen garden, but we don't do it now. We used to grow. So could badala used to அப்படின். So modelsல எந்த அளவுக்கு யூஸ் பண்ணோம் அப்படின்றது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ந்து நான் கொடுக்குற வீடியோஸ் உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். கம் ஆன், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அடுத்த வேலையை பாருங்க. See you in the next video. Bye bye.